ஸ்லாங்கூர் கிள்ளானிலுள்ள தெங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்ட நெரிசலுக்கு கடந்த 2-3 நாட்களாக நோயாளிகளின் வருகை அதிகரித்ததே காரணமாகும். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தனது எக்ஸ் தளத்தில் அதனை உறுதிப்படுத்தினார். எல்லா சாத்தியங்களையும் எதிர்கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் முழு தயார் நிலையில் தான் இருந்தது. அரிராயா முடிந்த 2 வாரங்கள் வரையில் கூட அப்படியொன்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து விடவில்லை. ஆனால் கடந்த சில தினங்களாகத்தான் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் கூடியதாக அவர் சொன்னார். தெங்கு அம்பான் ரஹிமா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நெரிசல் ஏற்பட்டு வார்டில் அனுமதிக்கப்பட நோயாளிகள் வரிசை பிடித்து காத்திருப்பதை காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக எக்ஸ் தளத்தில் வைரலாகின. அது குறித்தே அமைச்சர் கருத்துரைத்தார். நெரிசல் பிரச்சனையை கையாள மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செல்வமலர் செல்வராஜன் மற்றும் சுகாதார அமைச்சர் அலுவலகத்தைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரி தலைமையில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஆனால் குடும்பத்தார் வந்து அழைத்துச் செல்வதற்காக காத்திருக்கும் நோயாளிகளை வார்டிலிருந்து ஓய்வெடுக்கும் பகுதிக்கு மாற்றி கட்டில்களை மிச்சப்படுத்துவது, குறிப்பிட்ட பகுதிகளில் கட்டில்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் அவற்றில் அடங்கும். நோயாளிகளின் அதிகரிப்பை சமாளிக்க பணியாளர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படுகிறது. ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக நோயாளிகளிடமும் அவர்களின் குடும்பத்தாரிடமும் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிஃப்லி வருத்தம் தெரிவித்தார். கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் தாமல் சரவணன். பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன். 5 நகரங்கள்ல 5 பொழிவுகள். ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. சந்திப்போம்.